விண்வெளி நாயகா விண்வெளி நாயகா. ஸோ ஃபைனலாக தக் லைஃப் படத்தை பார்த்தாச்சு. இது எவனுக்கும் எனக்கும் நடக்கிற கதை. விண்வெளி நாயகன் த்ரிஷா, எஸ்டிஆர், ஜோஜு ஜார்ஜ், நாசர், அசோக் செல்வன், ஐஸ்வர்யா, வையாபுரி, வடிவுக்கரசி இது போன்ற பல நட்சத்திரங்கள் நடித்து மணிரத்னம் டைரக்ட் பண்ண படம் தான் தக் லைஃப். நீயா நானா? எனக்கு ஸ்டார்டிங்கில் இருந்தே இந்த படத்து மேலே ஒரு சுத்தமாக எதிர்பார்ப்பே இல்லை. ஏன்னா தக் லைஃப்ங்கிற டைட்டில் கேட்டதுமே நான் வெறுத்துட்டேன். அடுத்து டீசர் ஒன்று விட்டாங்க, அதில் கமலோட டிஏஜிங் பார்த்ததும் ஓகேடா ஏதோ ஒரு சம்பவம் இருக்குது அப்படின்னு ஒரு சின்ன நம்பிக்கை வந்துச்சு. அதுக்கப்புறம் ட்ரெய்லர் பார்த்தேன், சக்கச்சி வந்தவனம் படம் மாதிரியே இருந்துச்சு. கடைசியாக அதே தான் பண்ணி வச்சுருக்காங்க. அப்போ முடிவு பண்ணிட்டீங்கல்ல? ஆனால் இது சக்கச்சி வந்தவனம் படம் மட்டும் கிடையாது, அது கூட விவேகம், அஞ்சான், ஏழாம் அறிவு இதெல்லாம் கலந்த ஒரு படமாக இருக்குது. இந்த விவேகம் அஞ்சான்லாம் சொன்ன பிறகே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இது எப்படிப்பட்ட படமாக இருக்குன்னு. மணி சார்கிட்ட நான் இதை எதிர்பார்க்கவே இல்லை. உண்மையாக எனக்கு டவுட்டுமே வந்துச்சு, இது உண்மையாகவே மணிரத்னம் படம் தானா, என்னடா இது நம்பாத. சரி, நம்ம ஒன்று ஒன்றா சொல்லுவோம். இந்த படத்தோட ஸ்டோரியே ரொம்ப தொன்மையான ரொம்ப பழமையான ஸ்டோரி. ஆனால் நீங்கள் நாயகன் அளவுக்குன்னா எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. அது வேற இது வேற. அக்பர், பீர்பால், அப்புறம் முகலாயர்கள், அப்புறம் சிந்து சமவெளி நாகரிகம் இப்போ தோன்றிய ஒரு கதை தான் இது. அதை வந்துட்டு இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி மாற்றுவாங்க நினச்சா மாற்றாமல் அப்படியே எடுத்து வச்சுருக்காங்க. இல்லை ரொம்ப நம்ம சொல்லக்கூடாது, ஒரு நார்மலான ஒரு கேங்ஸ்டர் ரிவெஞ்ச் ஸ்டோரி தான் இது. மணிரத்னமே ஆல்ரெடி இந்த மாதிரி ஒரு படம் எடுத்திருக்காரு. ஏன் மறுபடியும் அதே மாதிரி எடுத்தாருன்னே தெரியல. ஏன் நான் செக்கச்சி வந்தவானு சொல்கிறேன்னா, பிரகாஷ்ராஜ் மாதிரியே கமல், எஸ்டிஆர் மாதிரியே எஸ்டிஆர் இருக்காரு. அங்கே வந்துட்டு அரவிந்த் சாமி, அருண் விஜய் மாதிரி. இங்க நாசரும் ஜோஜி ஜார்ஜும் இருக்காங்க. அங்க அதிதினா இங்க த்ரிஷா, இங்க விஜய் சேதுபதினா இங்க அசோக் செல்வன். கிட்டத்தட்ட எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆனா ஒரே ஒரு வித்தியாசம் என்னன்னா, அது வந்து நல்ல படம், இது ஒரு ஆவரேஜான படமா இருந்திருக்கு. இனிமே நீ நானும் ஒண்ணு கடைசி வரைக்கும். சரி, நம்ம வந்துட்டு ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ் பத்தி சொல்லிடலாம். ஃபர்ஸ்ட் பாசிட்டிவா வந்துட்டு கமல் அப்புறம் சிம்பு இவங்களோட காம்போவே நல்லா இருந்துச்சு. ரெண்டு பேருமே போட்டி போட்டு பயங்கரமா நடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் மற்ற நடிகர்களும் எல்லாருமே நல்லாவே நடிச்சிருக்காங்க. அடுத்த பாசிட்டிவா நான் டிஏஜிங் சொல்லுவேன். உண்மையாவே தரமா பண்ணிருக்காங்க. பழைய கமலை கண்ணில் காட்டிட்டாங்கடா. ஒர்த்து வருமா, ஒர்த்து, செம ஒர்த்து. இது வரைக்கும் நான் பார்த்த தமிழ் சினிமாலேயே இதுதான் பயங்கரம். தமிழ் சினிமாவில் நின்று பேசுண்டா. அடுத்து இந்த படம் டெக்னிக்கலாவே ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு மூவி. சினிமோட்டோகிராஃபினா அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. ஃப்ரேம் பை ஃப்ரேம் செதுக்கியிருக்காங்க. ஒவ்வொரு சீனுமே அவ்வளோ சூப்பராக எடுத்திருக்காங்க. ஒரு கார் கன்ஷாட் சீன் ஒன்று வரும், அதெல்லாம் பயங்கரமாக எடுத்திருக்காங்க. அது மாதிரி நிறைய ஸ்டென்ட் சீன் வந்துட்டு ரொம்ப சூப்பராக எடுத்திருக்காங்க. அப்புறம் நேபாளில் கூட ஒரு சீன் வரும், அந்த சீன் நல்லா இல்லைனா கூட மேக்கிங் நல்லா இருக்கும். இது எவனுக்கும் எனக்கும் நடக்கிற கதை. அடுத்த பாசிட்டிவ் ஏஆர் ரஹ்மானோட மியூசிக் தான். எஸ்டிஆர் இன்ட்ரோ அப்போ பால் டப்பாவோட ரேப் சாங் ஒன்று நல்லா இருக்கும். அதே போல் ஜிங்கிச்சா சாங்காக இருக்கட்டும், அஞ்சு வண்ண பூவே அது வேற அப்பப்போ போட்டுவாங்க, அதுவுமே சூப்பராக இருக்கும். அடுத்து ரொம்ப எதிர்பார்த்த என்ன வேணும் உனக்கு அதுவுமே நல்லா இருந்துச்சு. என்ன வேணும் உனக்கு? என்ன த்ரிஷாக்கும் கமலுக்கும் இருக்கிற ரொமான்டிக் சீனாக காமிப்பாங்க பார்த்தா ஃபுல்லாக ரவுடி சேத்தை காமிச்சிட்டு இருப்பாங்க. முத்தமழை சாங் தான் நான் கொஞ்சம் எதிர்பார்த்தேன். சின்ன வயசில் வரும்னு நடக்காது தான் அது, இருந்தாலும் அந்த சாங் வந்து வரல. அப்புறம் விண்வெளி நாயகா, முக்கியமாக அதை நான் எதிர்பார்த்தேன். விண்வெளி நாயகா. விண்வெளி நாயகா சாங் வந்து வச்ச இடமே சரியில்லை. அந்த சுச்சுவேஷனுக்கு எந்த சாங் கரெக்டாக இருந்திருக்குன்னா, விவசாயி ஓ விவசாயி அந்த சாங்கை போட வேண்டிய இடத்துல விண்வெளி நாயகா அந்த சாங்க போறாங்க. அதை வச்சதுக்கு வைக்காமலே இருந்திருக்கலாம்டா அப்படிங்கிற அளவுக்கு தோண வச்சுட்டாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்குமே இந்த படம் ஓகே தான், ஓகேடா, கொஞ்சம் ஸ்லோவாக இருந்தால் கூட ஓகேடான்னு தோணுச்சு. செகண்ட் ஹாஃபில் வந்துட்டு அந்த நேபாள் சீன் ஒன்று வரும், நீங்கள் வந்து இன்டர்மிஷனுக்கு முன்னாடி பாருங்கள். அந்த நேபாள் சீன்லேருந்து ஆரம்பிக்கிறதா இந்த படம் ஒரே காமெடியாக மாறி. அந்த படத்துலேயே ஒரு டைலாக் வேறு வரும், நல்ல வாழை இலையை போட்டு பரிமாறிட்டு ஓரத்தில் பீய தடவிடான்னு. அதே போல தான் பண்ணி வச்சுருக்காங்க. நல்ல மேக்கிங்கு, நல்லாவே டெக்னிக்கலாக ஒரு சூப்பரான ஒரு படமாக வர வேண்டியதை தடவி விட்டாங்க. இப்போ இந்த படத்தோட நெகட்டிவ் எல்லாத்தையும் பார்க்கலாம்.
இது வரைக்கும் சொன்னதே நெகட்டிவ் தான். ஏற்கனவே ஆரம்பிச்சாச்சு. பட் இருந்தாலும் எனக்கு தோன்ற விஷயங்களை சொல்கிறேன். இந்த படத்தோட நெகட்டிவே வந்துட்டு நேபாளில் தான் ஸ்டார்ட் ஆகுது. நேபாளில் ஒரு முக்கியமான சீன் ஒன்று நடக்கும். அதை ஏன் இவ்வளோ காமெடியாக எடுத்தாங்கங்கிறது எனக்கு தெரியல. அதில் ஒரு மியூசிக் ஒன்று வரும். அதெல்லாம் சுத்தமாக வந்து ஒரு சீரியஸாகவே அதை பார்க்க முடியல. காமெடியாக தான் இருந்துச்சு. நான் ஏதோ அது காமெடியாக ஏதோ ட்ரீமில் நடக்குது போல், காமெடியாக நடக்குது போல் அப்படின்னு நினச்சேன். உண்மையாகவே அந்த சீன் நடக்குது. சரி போய் படத்தை பாருங்கள், அப்போ தெரியும் உங்களுக்கு. அதுக்கப்புறம் தான் விவேகம் படம் ஆரம்பிக்குது. தலை விடுதலை விடுதலை பாரடா அந்த பாட்டு வரும்ல, அந்த பாட்டில் இருக்க சீன் எல்லாமே இந்த படத்தில் இருக்கும். சத்தியமா இதெல்லாம் எப்படி நினைச்சு வச்சாங்கன்னே தெரியலடா எனக்கு. அதுக்கப்புறம் போதி தர்மர் கிட்ட கும்ஃபு கற்றுக்கிட்டு கும்ஃபு போட ஆரம்பிச்சிருவாரு. கும்ஃபு போடுறத கூட தாங்கிக்கலாம்னு வச்சுக்கோங்க. அதே கும்ஃபு கெட்டப்போடைய படம் முழுக்க ட்ராவல் ஆகி போயிட்டு இருப்பாரு. ஏங்க நீங்கள் நேபாளில் தான் அந்த கெட்டப்பில் இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ஊருக்கு வந்துட்டீங்க, அங்கேயாச்சும் கொஞ்சம் ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணீங்கன்னு பார்த்தா அங்கேயே அதே கெட்டப்பில் சுற்றிட்டு இருக்கீங்க. காலம் என்ன தேடி வந்தது, இது முறை இல்லை. நான் ட்ரெய்லர் பார்த்துட்டு ரொம்ப ஃபயராக எதிர்பார்த்த ஒரு சீன் என்னன்னா, நான் தாண்டா இனிமே அடுத்த ரங்கராய சக்திவேல் அப்படின்னு சிம்பு சொல்லுவார்ல, அந்த டயலாக பேசிட்டு மொத்த டெல்லியையும் கண்ட்ரோல் எடுக்க போறாரா அப்படின்னு நினைச்சா திரிஷாவை கண்ட்ரோல் எடுப்பாரு. என்னடா இது, என்ன வேணும் உனக்கு, இதுக்குதான் நீங்க அவ்வளோ பெரிய பில்டப்னா பண்ணி இவ்வளவும் பண்ணீங்களா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. நான் 8 அடி பாஞ்சா நீ 18 16. அடுத்து அசோக் செல்வன் வந்துட்டு போலீஸா வருவாரு. அந்த கேரக்டர் எதுக்கு இருக்கு என்னங்கிறதே தெரியாது, சும்மா வந்துட்டு போறது, அப்பப்போ வந்துட்டு போறது. அவர் போலீஸா இருந்து ஏதாவது பண்ணுவாருன்னு பார்த்தா ஒன்றும் பண்ண மாட்டாரு. கிளைமேக்ஸ்ல எல்லாம் முடிஞ்ச பிறகு போலீஸ் வருவாங்களே, அந்த போலீஸா மட்டும்தான் இருக்காரு. அமரம் தான் எல்லாத்தையும் பார்த்து பண்ணா நான் என்ன இதுக்கா. செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே ரொம்ப ப்ரெடிக்ட் பண்ணுற மாதிரி இதான் நடக்க போகுது இதான நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி தான் போயிட்டு இருந்துச்சு. இந்த படத்தில் பல இடங்களில் கமல் வந்துட்டு திடீர் என்ட்ரி கொடுப்பாரு. திடீர்னு காருக்குள்ளேருந்து மறைஞ்சிருந்து வருவார், ஹெலிகாப்டர்லேருந்து ஒரு சீன் வரும், அதுகிட்ட வருவார், எப்படா அவர் வந்தார் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். உள்ள இருந்து நான் பார்த்துக்கிட்டு இருப்பேன், வெளியே அமரம் பார்த்துக்குவான். இன்னும் நிறைய சொல்லலாம் தான் தோணுது. ஆல்ரெடி கொஞ்சம் ஸ்பாய்லர் பண்ணிட்டேன், அதனால் இதோட முடிச்சுக்கலான்னு தோணுது. இதுக்கப்புறம் நீங்கள் வந்து தேட்டரில் போய் பார்த்துக்குங்க. எனக்கு ஒரே ஒரு டவுட்டு தான் இருக்குது, எஸ்டிஆர் மேலே மணி சாருக்கு வந்து என்ன கோபம்னு தெரியல. அது வந்து அதை நீங்கள் படம் பார்த்தா தெரியும். ஓகே, எனக்கு என்ன தோணுச்சு, என்னோட ஒப்பீனியன் எல்லாத்தையும் நான் சொல்லிட்டேன். நீங்களும் இந்த படம் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பிடிச்சதா பிடிக்கலையா எல்லா விஷயத்தையும் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இந்த படத்தை பார்க்கலாமா வேணாமான்னு கேட்டால் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த படம் வந்து ஒரு ஆவரேஜான ஒரு படம் தான். ஆனால் அங்கங்கே ஒரு சில சீன்ஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிது. பட் இருந்தாலும் இது வந்து ஒரு ஆவரேஜான படம் தான்.